சாந்தி. சதா அந்த ஒருவரின் சகவாசத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய உண்மையான சத்சங்கத்தில் இருக்கும் ஆத்மா நான். அந்த ஈஸ்வரிய தொடர்பின் நிறத்தை ஆத்மாவான எனக்குள் பூசிக்கொள்கிறேன். இந்த ஈஸ்வரிய சங்கத்தினால் என்னுள் இருந்த தீய சகவாசங்கள், தீய தொடர்புகள் ஒவ்வொன்றாக விலகிக்கொண்டே செல்கிறது. எதன் மீதும் எனக்கு இப்பொழுது ஈர்ப்பே இல்லை. உண்மையான அந்த ஒருவர், அந்த உண்மையின் பக்கம், சத்துக்கே சங், உண்மையின் சேர்க்கையில் நான் சதா இருக்கிறேன். அவரின் மூலமாக எனது நல்ல நல்ல குணங்கள், கலைகள், சக்திகள் அனைத்தும் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அவரை என்னால் துணையாக வைத்திருக்க கம்பைன்டு ஸ்வரூபத்தை நான் உணர்கிறேன். சில நேரங்களில் பரம்தாமத்தில் அவர் என் பக்கம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அங்கு அவர் பலவித வர்ணங்களில் அவருடைய குணங்களின் கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த அனைத்து வித குணங்களும் அனைத்து வித வர்ணங்களாக என்னுள் நிரம்புவதை நான் உணர்கிறேன். அனைத்து நிறங்களும் ஒன்று சேர்ந்து ஓர் வெண்மையான ஒளியாக என்னுள் நிரம்புகிறது. சூக்ஷ்ம வத்தனத்திலும் அவரது சங்கம் என்னை ஒரு ஆறுதலான மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. என்னை மீண்டும் புத்துணர்வு அடைய வைத்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை நினைவூட்டுகிறது. மற்றும் இந்த ஸ்தூல உலகத்திலும் நான் அவருடனேயே அவரது ஸ்ரீமத் என்ற கையை பிடித்து அவரது வழிகாட்டுதலின்படி நான் எனது புத்தி என்ற கால்களை கொண்டு செல்கிறேன். அனைத்து காரியங்களுமே அவரின் துணையால் மிக அன்பாக நடந்தேறுகிறது. இந்த அனைத்து காரியங்களையும் அவருடன் செய்யும் மிக உயர்ந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். மனதார அவருக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 8/9/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 15/12/2001. மதுபன். ஒருவருக்கே உரியவர் ஆகி தூய்மையின் தாரணை மூலமாக ஆன்மீக தன்மையில் இருந்து மனசா சேவை செய்யுங்கள். ஒருவருக்கே உரிய விரதம் உடையவராகி தூய்மையை பின்பற்றுவதன் மூலம் ஆன்மீக தன்மையில் நிலைத்திருந்து மனசா சேவை செய்யுங்கள். இன்றைக்கு ஆன்மீக தந்தை நாலாபுறங்களிலும் இருக்கும் ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையிடமும் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு எவ்வளவு இருக்கிறது? ஆன்மீக தன்மை என்பது கண்கள் மூலம் வெளிப்படுகிறது. ஆன்மீக தன்மையின் சக்தியுள்ள ஆத்மா எப்போதும் கண்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் ஆன்மீக சக்தியை கொடுப்பார். ஆன்மீக புன்முறுவல் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியின் உணர்வை அனுபவம் செய்ய வைக்கிறது. அவர்களுடைய நடத்தை மற்றும் முகம் ஃபரிஷ்தாக்களைப் போல டபுள் லைட்டாக, லேசாக, ஒளிமயமாக தென்பட்டு கொண்டிருக்கும். அத்தகைய ஆன்மீக தன்மைக்கு ஆதாரம் தூய்மையே ஆகும்.
எந்த அளவிற்கு மனம், சொல் மற்றும் செயலில் தூய்மை இருக்குமோ அந்த அளவிற்கே ஆன்மீகத்தன்மை தென்படும். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் அலங்காரம் ஆகும். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் நியமம், அதாவது மரியாதை ஆகும். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத்தன்மையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீகத்தன்மையுடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருந்தாலும் அலௌகீக ஃபரிஷ்தாவாக தென்படுவார். எனவே தன்னைத்தானே பாருங்கள், சோதித்து கொள்ளுங்கள். எனது எண்ணம் மற்றும் வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மை இருக்கிறதா? ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய எண்ணம் தனக்குள் கூட சக்தி நிரப்பக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுக்கும். இதையே வேறு வார்த்தைகளில் ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய எண்ணங்கள் மனசா சேவைக்கு கருவியாக அமைகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய வார்த்தைகள் சுயம் தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும், அமைதியின் அனுபவம் செய்ய வைக்கும். ஒரு ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய வார்த்தையானது மற்ற ஆத்மாக்களின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகிறது. ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய வார்த்தைகளை பேசுபவர்கள் வரதானம் கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆன்மீகத்தன்மையுடன் கூடிய செயல்கள் தனக்கும் கர்மயோகி நிலையின் அனுபவத்தை செய்ய வைக்கிறது. மற்றவர்களையும் கர்மயோகியாக ஆக்கக்கூடிய சாம்பிளாக, உதாரணமாகவும் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். யாரெல்லாம் அவர்களின் தொடர்பில் வருவார்களோ அவர்கள் சகஜ யோகி மற்றும் கர்மயோகி வாழ்க்கையின் அனுபவம் உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆன்மீகத்தன்மையின் விதை தூய்மையே ஆகும். இவ்வளவு உயர்ந்த ஆன்மீகத்தன்மைக்கு பாபா தூய்மையே விதை என்று கூறுகிறார். தூய்மைக்கு கனவிலும் கூட பங்கம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் ஆன்மீகத்தன்மை தென்படும். தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பிரம்மாச்சாரியாக, அதாவது பிரம்மாவின் வழிப்படி நடப்பதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பமும் கூட பிரம்மாச்சாரியாக, பிரம்மாவை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். எப்படி லௌகிக்கத்திலே ஒரு சில குழந்தைகளின் தோற்றம் அவர்களுடைய தந்தையைப் போலவே இருந்ததென்றால் அந்த குழந்தையிடம் தந்தையே தென்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல பிரம்மாச்சாரி பிராமண ஆத்மாவின் முகத்தில் ஆன்மீகத்தன்மையின் ஆதாரத்தில் பிரம்மா தந்தைக்கு சமானம் என்பது அனுபவம் ஆக வேண்டும். இவர் பாப் சமான், தந்தைக்கு சமமாக இருக்கிறார் என்று தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அனுபவம் செய்ய வேண்டும். சரி, 100% இல்லை என்றாலும் கூட காலத்திற்கேற்ப எவ்வளவு சதவிகிதம் தென்பட வேண்டும்? எதுவரை நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? 75%, 80%, 90%? எதுவரை நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? பாபா கேட்குறாரு, எவ்வளவு பர்சன்டேஜ் நாம் இந்த ஆன்மீகத்தன்மையை கொண்டு வந்திருக்கோம்? பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மையின் ஆதாரத்தில் ஆன்மீகத்தன்மையை பார்க்க விரும்புகின்றார். பாப் தாதாவிடம் எல்லோருடைய சார்ட்டும் இருக்கிறது. சொல்லுவதில்லை, ஆனால் சார்ட் இருக்கிறது. என்னென்ன செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்று எல்லாமே பாப் தாதாவிடம் சார்ட் இருக்கிறது. தூய்மையில் கூட இப்போது ஒரு சில குழந்தைகளின் சதவிகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது. காலத்துக்கேற்ப உலகத்தின் ஆத்மாக்கள் ஆத்மாக்களாகிய உங்களை ஆன்மீகத்தன்மையின் மாதிரியாக, அதாவது உதாரணமாக பார்க்க விரும்புகிறார்கள். இதற்கான எளிமையான சாதனமாவது ஒரே ஒரு வார்த்தை, அட்டென்ஷன், கவனத்தில் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தை அட்டென்ஷன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அந்த ஒரு வார்த்தையை தனக்குத்தானே அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள், அடிக்கோடு இட்டு கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை என்ன என்றால் ஏகவிரதா பவ. ஏகவிரதா பவ, ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆகுக. ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் ஆகுக.
எங்கு ஒன்று என்பது இருக்கிறதோ அங்கு ஒருமுக நிலை இயல்பாகவே வந்து விடுகிறது. அதாவது ஏகாகிரதா நிலை, மனதை ஒருமுகப்படுத்தும் நிலை இயல்பாகவே வந்து விடுகிறது. ஆடாது அசையாதவராக இயல்பாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ஏக விரதாவாக ஆகும் பொழுது, ஒருவரின் விரதத்திலே இருக்கும்போது ஏக்குமத், அதாவது ஒரே வழியில் நடப்பது மிகவும் சுலபமாக ஆகிவிடுகிறது. இருப்பதே ஒருவரின் விரதத்தில் என்றால் அந்த ஒருவரின் வழிப்படி ஒரு வழி உடையவருக்கு சத்கதி சுலபமானதாக ஆகிவிடுகிறது. ஏக்குமத்தி சத்கதி. ஏக் ரஸ் ஸ்திதி, ஒரே ரசனையின் நிலையும் அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. எனவே சோதித்து பாருங்கள், ஒருவரின் விரதத்தில் நான் இருக்கின்றேனா? நாள் முழுவதிலும் மனம் மற்றும் புத்தி அந்த ஒருவரின் விரதத்தில் இருக்கிறதா? கணக்கில் கூட ஆரம்ப கணக்கு 1 என்ற எண்ணிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. ஒரு புள்ளி மற்றும் ஒரு வார்த்தை, ஒரு எண் இட்டுக்கொண்டே செல்லுங்கள். ஒரு புள்ளி வைத்து கொண்டே செல்லுங்கள். பின் எவ்வளவு அதிகமாகிக் கொண்டே போகும். எனவே வேறு எதுவுமே நினைவில் வரக்கூடாது. 1 என்ற வார்த்தை நினைவில் இருக்கும் இல்லையா? காலமும் ஆத்மாக்களும் ஒரு விரதம் உடைய ஆத்மாக்களான ஏகவிரதா ஆத்மாக்களான உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காலத்தின் அழைப்பு மற்றும் ஆத்மாக்களின் கூக்குரல், ஹே தேவ ஆத்மாக்களே, உங்களுக்கு கேட்கவில்லையா? இயற்கை கூட இயற்கையின் தலைவர்களான உங்களை பார்த்து பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஹே பிரகிருதி பதி, இயற்கையின் தலைவர்களே, ஆத்மாக்களே, இப்பொழுது மாற்றம் செய்யுங்கள். இடையிடையில் சிறு சிறு உதறல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆதரவற்ற ஆத்மாக்களுக்கு திரும்ப திரும்ப துக்கம் மற்றும் பயத்தின் உதறல்கள் எடுக்குமாறு செய்யாதீர்கள். முக்தி அளிக்கும் ஆத்மாக்களான நீங்கள் மாஸ்டர் முக்தி தரும் வள்ளல்கள். எப்பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுப்பீர்கள்? உங்கள் மனதில் கருணை ஏற்படுவதில்லை? இல்லை, சமாச்சாரத்தை கேட்டுவிட்டு மௌனமாகி விடுகிறீர்கள். அவ்வளவுதான், ஆகிவிட்டது, கேட்டுக்கொண்டு விட்டோம். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடைய மர்சிஃபுல் சொரூபத்தை, கருணை நிறைந்த சொரூபத்தை இப்போது பார்க்க விரும்புகின்றார். தங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது விட்டுவிடுங்கள். மர்சிஃபுல் ஆகுங்கள். மனசா சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். சகாஷ் சக்தியை கொடுங்கள். அமைதி கொடுங்கள். ஆதரவு கொடுங்கள். மர்சிஃபுல், கருணை நிறைந்தவராக ஆகி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் மும்முரமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து, எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களிலிருந்து இயல்பாகவே விலகிச் சென்று விடுவீர்கள். உழைப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். வார்த்தைகளால் சேவை செய்யவோ நிறைய நேரம் கொடுத்தீர்கள். உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கினீர்கள். செய்தி கொடுத்தீர்கள். ஆத்மாக்களை சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கொண்டு வந்தீர்கள். நாடகப்படி இதுவரை என்னென்ன செய்தீர்களோ அது மிகவும் நன்றாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது வார்த்தைகளுடன் கூடவே மனதின் மூலம் சேவை செய்ய அதிகமான அவசியம் உள்ளது. மேலும் இந்த மனசா சேவை ஒவ்வொருவரும், புதியவர்கள், பழையவர்கள், யானை படையினர், குதிரை படையினர், காலாட்படையினர் எல்லோருமே செய்ய முடியும். இதில் பெரியவர் செய்வார்கள், நாமோ சிறியவர்களாவோம், நாங்களோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், நாங்களோ சாதனம் அற்றவர்களாக இருக்கிறோம். எந்த ஒரு ஆதாரமுமே தேவை இல்லை. இதை சிறிய குழந்தைகள் கூட செய்ய முடியும். குழந்தைகளே, மனதால் உங்களால் சேவை செய்ய முடியும் அல்லவா? எனவே இப்போது சொல்லின் சேவை மற்றும் மனம் மூலம் செய்யும் சேவையின் சமநிலை வைத்துக் கொள்ளுங்கள். மனசா சேவையினால் சேவை செய்யக்கூடியவர்களாகிய உங்களுக்கும் மிகவும் லாபம் இருக்கிறது. எந்த ஆத்மாவிற்கு மனசா சேவை, அதாவது சங்கல்பத்தின் மூலம் சக்தி கொடுப்பீர்களோ, சகாஷ் கொடுப்பீர்களோ, அந்த ஆத்மா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். மேலும் உங்களுடைய கணக்கில் உங்களுடைய முயற்சியோ இருக்கவே இருக்கிறது. ஆனால் ஆசீர்வாதங்களின் கணக்கும் சேமிப்பு ஆகிவிடும். எனவே உங்களுடைய சேமிப்பு கணக்கு
டபுள் முறையில், இரட்டிப்பு முறையில் அதிகரித்து கொண்டே போகும். எனவே புதியவர்களாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறார்? எல்லாருமே மனசா சேவை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். இப்பொழுது பாப் தாதா தினமும் நாள் முழுவதிலும் எவ்வளவு மணி நேரம் சரியான முறையில் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களிடம் சார்ட் வையுங்கள் என்று எல்லா குழந்தைகளுக்கும் பொறுப்பு கொடுக்கிறார். ஆம், செய்துவிட்டேன் என்று அப்படியே சொல்லாதீர்கள். உண்மையான ரூபத்தில் எவ்வளவு மணி நேரம் மனசா சேவை செய்தீர்கள் என்று ஒவ்வொருவரும் சார்ட் வையுங்கள். பிறகு பாப் தாதா திடீரென்று சார்ட்டை கொண்டு வர சொல்லுவார். தேதி சொல்ல மாட்டார். திடீரென்று சார்ட் கொண்டு வருமாறு கூறுவார். பொறுப்பின் கிரீடம் அணிந்திருக்கின்றீர்களா இல்லை ஆடிக்கொண்டே இருக்கிறதா என்று பார்ப்பார். ஏனெனில் நிகழ்காலத்தில் இது மிகவும் அவசியமான ஒன்றாக உள்ளது. உங்களுடைய பரிவாரத்தின், உங்களுடைய குடும்பத்தின் துக்கம், குழப்பங்களை உங்களால் பார்க்க முடிகிறதா? துக்கமுள்ள ஆத்மாக்களுக்கு உயிர் பிச்சையாவது கொடுங்கள். நாங்கள் ஒரு துளிக்கான தாகம் கொண்டுள்ளோம் என்று உங்களுடைய ஒரு பாட்டு இருக்கிறதில்லையா? இந்த நேரத்தில் ஆத்மாக்கள் சுகம் சாந்தியின் ஒரு துளிக்காக தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சுகம் சாந்தியின் ஒரு அமிர்த துளி கிடைத்து விட்டதென்றால் கூட அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். அதனால் பாப் தாதா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், காலம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிரம்மா பாபாவோ தனது வீட்டினுடைய கதவை திறப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இயற்கையும் தீவிர வேகத்துடன் சுத்தப்படுத்துவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே ஹே ஃபரிஷ்தாக்களே, இப்பொழுது தங்களுடைய டபுள் லைட் மூலமாக, இரட்டை ஒளியின் மூலமாக எதிர்பார்ப்பை முடித்து விடுங்கள். எவர் ரெடி என்ற வார்த்தையையோ எல்லோரும் சொல்கிறீர்கள். ஆனால் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆவதில் எவர் ரெடி ஆகியிருக்கிறீர்களா? சரீரம் விடுவதற்காக மட்டும் எவர் ரெடி ஆவதல்ல. ஆனால் பாப் சமான், தந்தைக்கு சமமாக ஆவதில் எவர் ரெடி ஆக வேண்டும். இங்கு மதுபனில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்னால் உட்கார்கிறார்கள். நல்லது, சேவையும் செய்கிறார்கள். மதுபனில் இருப்பவர்கள் எவர் ரெடியாவீர்களா? நல்லது. இப்போது சொல் மற்றும் மனசா சேவையின் சமநிலையில் நீங்கள் மும்முரமாக ஆகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கும். டபுள் கணக்கு சேமிப்பு ஆகிவிடும், இரட்டை கணக்கு சேமிப்பு ஆகிவிடும். அதாவது முயற்சியினுடைய கணக்கு மற்றும் ஆசீர்வாதத்தின் கணக்கு இரண்டுமே உங்களுக்கு சேமிப்பு ஆகும். எனவே சங்கல்பம் மூலமாக, வார்த்தைகள் மூலம், பேச்சு மூலம், கர்மம் மூலம், சம்பந்தம் தொடர்புகள் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்கள், அவ்வளவே. ஆசைகள் கொடுக்க வேண்டும். யாராவது சாபமே கொடுத்தாலும் சரி, அப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வாதங்கள் தரும் கடலின் குழந்தைகள் ஆவீர்கள். யாராவது அதிருப்தி அடைந்தாலும் கூட நீங்கள் அதிருப்தியாக கூடாது. நீங்கள் திருப்தியாக இருங்கள். அப்படி இருக்க முடியுமா? 100 பேர் வந்து உங்களை அதிருப்தி செய்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முடியுமா? இப்போது இன்னும் கூட வந்து உங்களுக்கு கோபப்படுத்துவார்கள். பார்த்து கொள்ளுங்கள். பரீட்சை வருமல்லவா? மாயையும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறது தானே? அவ்வளவுதான். இந்த விரதம் எடுங்கள், திட சங்கல்பம் செய்யுங்கள். நான் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் திருப்திப்படுத்தக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா? எனவே ஒரே ஒரு வேலையை செய்யுங்கள், அவ்வளவே. அதிருப்தி அடைந்து விடக்கூடாது, அதிருப்திப்படுத்தவும் கூடாது. அதாவது நான் அதிருப்தியாகவும் கூடாது, மற்றவர்களை அதிருப்தி செய்யவும் கூடாது. அவர்கள் செய்கிறார்கள் என்றால் செய்யட்டும், நான் அதுபோல ஆகக்கூடாது. நாம் அதிருப்திப்படுத்தவும் கூடாது, ஆடி அசையவும் கூடாது. ஒவ்வொருவரும் அவரவர் இதற்கு பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பார்க்காதீர்கள். இவர் செய்கிறார், அவர் செய்கிறார் என்று பார்க்காதீர்கள். நாம் பார்வையாளராக, சாட்சியாக ஆகி விளையாட்டை பார்ப்பவர்கள் ஆவோம். திருப்தியினுடைய விளையாட்டை மட்டுமே பார்ப்போமா என்ன? இடையிடையே
அதிருப்தியினுடையதையும் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே திருப்தியாக வைத்துக்கொள்ளுங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய வரைபடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த நேரத்தில் யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். உங்களுக்கு கூறுவதில்லை, மற்றபடி நிறையவே பார்க்கிறார். ஒளிந்து ஒளிந்து என்ன செய்கிறீர்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறார். குழந்தைகளுடைய தந்திரத்தனம் நிறைய இருக்கிறதல்லவா? பாப்தாதா குழந்தைகளுடைய தந்திரத்தனங்களையெல்லாம் சொன்னார் என்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க தொடங்கி விடுவீர்கள். அதனால் அவர் சொல்வதில்லை உங்களை எதற்கு சிந்தனையில் ஆழ்த்த வேண்டும் என்று. ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக செய்கிறார்கள். எல்லோரையும் விட புத்திசாலிகளை பார்க்க வேண்டும் என்றாலும் கூட பிராமணர்களை பாருங்கள் என்று கூறலாம். ஆனால் இப்போது எதில் புத்திசாலியாக போகிறீர்கள்? மனசா சேவையில் முதல் நம்பர் எடுத்துக்கொண்டு விடுங்கள். இதிலே பின்தங்கி இருந்து விடாதீர்கள். இதற்கு எந்த காரணமுமே இருக்க முடியாது. நேரம் கிடைக்கவில்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை, உடல்நலம் சரியில்லை, யாருமே என்னை கேட்கவில்லை, இது போன்ற காரணம் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோருமே மனசா சேவை செய்ய முடியும். குழந்தைகள் ஓட்டப்பந்தயத்தின் விளையாட்டை விளையாடினீர்கள் அல்லவா? இப்பொழுது இதில் ஒரு ஓட்டப்பந்தயத்தை வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது மனசா சேவையின் ஓட்டப்பந்தயத்தை மேற்கொள்ளுங்கள். நல்லது. பாபா சேவையில் வந்திருக்கும் கர்நாடக மண்டலத்தினரை பார்த்து கூறுகின்றார், ஒரு பிராமணருக்கு கூட சேவை செய்தீர்கள் என்றால் பெரிய புண்ணியம் கிடைத்து விடுகிறது என்று பக்தியிலே கூறப்படுகிறது. இங்கோ எத்தனை உண்மையான பிராமணர்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்கள்? அதனால் ஒன்று களைத்து போய்விடவில்லை தானே? ஆனந்தம் ஏற்பட்டதல்லவா? உண்மையான உள்ளத்துடன் புண்ணியம் என்று நினைத்து சேவை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அதனுடைய வெளிப்படையான பலன் களைப்பு ஏற்படாது, மகிழ்ச்சி ஏற்படும். இந்த வெளிப்படையான பலன் புண்ணியத்தின் சேமிப்பின் அனுபவம் ஆகும். சிறிதளவாவது ஏதோ ஒரு காரணத்தினால் களைப்பு ஏற்படுகிறது அல்லது கொஞ்சம் அப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் உண்மையான உள்ளத்துடன் செய்யும் சேவை இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். சேவை என்றால் அதனுடைய பிரத்யட்சமான பலன் மேவா, அதாவது மிக பெரிய பலன் கிடைக்கும். சேவை செய்வதில்லை, ஆனால் பழம் சாப்பிடுகிறீர்கள். நல்லது. இப்பொழுது டீச்சர்களும் மனசா சேவையில் முன்னேறி செல்ல வேண்டும். ஆனால் அதற்காக நான் மனசா சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாள் முழுவதும் உட்கார்ந்து விடாதீர்கள். இப்பொழுது அனைவருமே ஒரு நொடியில் மனசா சேவையின் அனுபவம் செய்யுங்கள். ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியின் உயிர் பிச்சையை கொடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள சர்வசிரேஷ்டமான ஆன்மீகத்தன்மையின் அனுபவம் செய்ய வைக்கும் ஆன்மீக ஆத்மாக்களுக்கு, அனைத்து சங்கல்பம் மற்றும் கனவிலும் கூட தூய்மையின் பாடத்தை படிக்கும் பிரம்மாச்சாரி குழந்தைகளுக்கு, அனைத்து திட சங்கல்பத்தை கொண்டுள்ள மனசா சேவாதாரி தீவிர புருஷார்த்திகளான ஆத்மாக்களுக்கு, சதா ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய மற்றும் பெறக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களுக்கு, பாப் தாதாவின் இதய ராமனான தந்தையின் இதயபூர்வமான உயிருக்குயிரான அன்பு நிறைந்த அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். ஈஸ்வரிய சகவாசத்தில் இருந்து தவறான சகவாசத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்து விடக்கூடிய எப்பொழுதும் சத் சங்கத்தில் இருப்பவர் ஆகுக. ஈஸ்வரிய சகவாசம் அல்லது சேர்க்கையில் இருந்து கொண்டு தவறான சேர்க்கையின் தாக்குதலில் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய எப்பொழுதுமே சத் சங்கத்தில் இருப்பவர் ஆகுக. அதாவது சத்தியமானவருடைய சேர்க்கையில் இருப்பவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்கிறாரு. எப்பேற்பட்ட மோசமான சகவாசமாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுடைய சிறந்த சகவாசம் அதற்கு முன்னால் பல மடங்கு சக்திசாலியாக இருக்கிறது. அதாவது உங்களுடைய இந்த ஈஸ்வரிய சகவாசத்திற்கு முன்னால் உலகிய சகவாசம் என்பது ஒன்றுமே இல்லை. அது எல்லாமே ஈஸ்வரிய சகவாசத்திற்கு முன்னால் பலவீனமானதாகும். ஆனால் சுயம் தான் பலவீனமானவராக ஆகிவிடும் பொழுது
தவறான சகவாசத்தின் தாக்குதல் உங்கள் மேல் ஏற்படுகிறது. யார் எப்பொழுதும் ஒரு தந்தையின் சகவாசத்தில் இருப்பார்களோ, அதாவது எப்பொழுதும் சத் சங்கத்தில் இருப்பார்களோ, அவர்கள் வேறு எந்த ஒரு சகவாசத்தினுடைய சாயத்தின் தாக்கம் உள்ளவர்களாக ஆகிவிட மாட்டார்கள். சத்தியமான பாபாவின் சேர்க்கையில் இருக்கும் குழந்தைகள் வேறு எந்த சகவாசத்தின் தாக்குதலில் பாதிப்படைய மாட்டார்கள். வீணான விஷயங்கள், வீணான சகவாசம், அதாவது தீய சகவாசம் அவர்களை கவர்ச்சிக்கு உள்ளாக்க முடியாது. ஸ்லோகன்: தீமையை கூட நன்மையாக மாற்றுபவர்தான் மகிழ்ச்சியான உள்ளம் கொண்டவராக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.